Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 9th standard and 10th standardக்கான தமிழ் half yearly examல எப்படி வந்து 100க்கு 95 பிளஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா குறிப்பா 10th ஸ்டாண்டர்டுக்கு தான். 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரே क्वेश्चन பேட்டர்ன் அப்படிங்கறனால தான் 9th and 10th போட்டுக்கேன். 9th வந்து இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் தான் கிடைக்கும். சோ எந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணலாம், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் அவ்வளவுதான். பட் நான் உங்களுக்கு இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் சொல்ல போறது கிடையாது. क्वेश्चन பேட்டர்ன் எப்படி இருக்கும், क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்ல போறேன். பட் 10th தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி 10th தான் நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்ல போறேன். சோ ஒன் வேர்ட் புக் பேக் எத்தனை கேட்பாங்க, புக் இன்சைட் எத்தனை கேட்பாங்க, அது வந்து 9th and 10th ரெண்டு பேருக்குமே தான். பட் மத்த எல்லாமே வந்து நான் 10th மட்டும் தான் சொல்ல போறேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அந்த 4 2 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு எது இம்பார்ட்டன்ட், அடுத்து கேட்கக்கூடிய அந்த 5 2 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அடுத்து 3 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு எது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, 5 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சிருக்கோம், 8 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் சொல்ல போறேன். சோ 9th ஸ்டாண்டர்ட் நீங்க விருப்பம் இருந்தா பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். நான் கண்டிப்பா சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்ல போறது கிடையாது. சோ நீங்க வந்து லெஃப்ட் ஆயிக்கலாம். பட் 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமா, ஓகேங்களா? இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நான் வந்து இதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் சொல்லிடுவேன். ஒவ்வொரு क्वेश्चனுக்கும் என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மாடல் क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். 10th பொறுத்தவரை தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் நான் அந்த 3 எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்லோட் பண்றேன். நீங்க வந்து பாத்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஏன் வாட்ஸ்அப் குரூப்ல நான் அதுல வந்து பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ வாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோட மோட்டோ, இந்த வீடியோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே 95 இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 90 பிளஸ் மார்க் அது ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு என்னென்ன क्वेश्चन படிச்சிருக்கணும், ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். 1 மினிட் நான் அதை வச்சுக்கிறேன். ஒன் வேர்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஒன் வேர்டு. இந்த 15 ஒன் வேர்டில் வந்து உங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் வந்து டைரக்டா புக்குக்கு பின்னாடி பலவல் தெரிகை இருக்கும். ஸோ அதுல இருந்து கேட்பாங்க. அண்ட் 11 to 15 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க, அந்த பாட்டுல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டை வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதை ஒழுங்கான வரிசையில் எழுத சொல்றது ஒரு क्वेश्चन. ரெண்டாவது அதுல இருந்து இந்த பாட்டை எழுதியது யார் கண்டிப்பா கேட்பாங்க. எந்த பாட்டு கொடுத்தாலும் அதோட ஆசிரியர் பேர் கேட்கறது ஒரு क्वेश्चन வந்துடும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டுல வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான இலக்கணம் என்ன, இன்னொரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன, ஸோ அந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. ஸோ இதுதான் ஒன் வேர்டு. இப்போ பேசிக்கா அந்த 10 இது வந்து அது வந்து உங்களுக்கு எந்த பாட்டு வேணாலும் கொடுக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஒன் வேர்டை பொறுத்தவரை 9 அல்லது 8 क्वेश्चन வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. அண்ட் புக் இன்சைடு 1 or 2 क्वेश्चन தான் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக்கை நல்லா தரவா படிச்சிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களால எல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த புக் இன்சைடு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்ததோட ஏதாவது ஒரு பாட்டோட நேம் கொடுத்ததோட ஆசிரியர் யாரு, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை புக்ல வந்து பிங்க் கலர்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கும். ஸோ அதுல இருந்து தான் ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ அது பாத்துக்கங்க. இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 2 மார்க் அட்டெண்ட் பண்ணணும். இந்த 4 2 மார்க் அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் கேட்டுருவாங்க. திருக்குறள் வந்து நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒரு மார்க் ஈஸியா 2 மார்க் வாங்கிடுவீங்க. அனதர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விடைக்கேற்ப வினா அமைக்க, அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு ஆன்சர் அவங்க கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்ன சொல்லணும்னா பெண்ணுரிமைக்காக போராடியவர் பெரியார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோமே, இல்ல பெண்ணுரிமைக்கு போராடியவர்களில் முக்கியமான ஒருவர் பெரியார் அப்படின்னு வச்சுக்கிறோம். சோ இதுல நம்ம கொஸ்டின் அப்படி கேட்கலாம், பெண்ணுரிமைக்கு போராடியவர் யார், இல்ல பெண்ணுரிமைக்காக முக்கியமாக போராடியவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சில பேர் விட்டுருவீங்க. பட் அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, அது தவறு. ஆன்சர் ரைட்டு, பட் அவங்க கேட்டிருக்கதே வந்து क्वेश्चना கன்வெர்ட் பண்ணணும். क्वेश्चन அப்படினாவே கடைசில क्वेश्चन மார்க் இருக்கணும். எந்த ஆன்சர் இருந்தாலும் சரி, இதுல இந்த விடைக்கேற்ப வினா அமைக்கல கடைசில क्वेश्चन மார்க் இருந்துச்சு அப்படினா தான் 2 மார்க் கொடுப்பாங்க. இல்ல அப்படினா மேக்ஸिमम தப்பு போட்டுருவாங்க, ஃபுல்லாவே மார்க் கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஒரு சில பேர் ஓகே எழுதியாவது இருக்காங்களேங்கிறதுக்காக 1 மார்க் கொடுத்துட்டு क्वेश्चन மார்க்குக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்ப டோட்டல் இந்த क्वेश्चனுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். சோ அதனால क्वेश्चन மார்க் கூட மறந்துடாதீங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 2 அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் உள்ள 2 क्वेश्चन தான். சோ அந்த 2 அட்டெண்ட் பண்றதுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்றேன், கேட்டுக்கோங்க.
உங்களுக்கு தெரியும் 16வது கொஸ்டின் விடைக்கேற்ப வினா அமைக்க 21 திருக்குறள் கட்டாய வினா 21 கம்பல்சரி கொஸ்டின். இப்ப பேலன்ஸ் இப்போ என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து 50 காப்பியங்கள் எஞ்சி உள்ள காப்பியங்களின் பெயர்களை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. வசன கவிதை குறிப்பு வரைக்கும் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. இரடி பொம்மல் பெருகுவீரி தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உன் டாயினும் இல் இக்குரட்பாவில் வரும் அளபடைகளை எடுத்து எழுதுக. நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்டுள்ள சொல்லுக்கு பொருள் தருக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர் அவ்வையம் குறிப்பு வரைக. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு 11 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. இந்த 11 படிங்க, கண்டிப்பா 2 வரும். இல்ல ஏதாவது ஒன்று விட்டு 10 படிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பா 2 வரும். அப்படி ஏதாவது ஒன்று விடணும் அப்படின்னா அந்த 2வது கொஸ்டின் மண்ணும் சில பேர் மணிமேக்கலை விட அதை விட்டுருங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பேலன்ஸ் உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட். இன்னொன்று ஏதாவது ஒன்று விடணும்னா கொடுப்பதும் துய்ப்பதும் இல்ல இருக்கு, அதை கூட விட்டுருங்க. பேலன்ஸ் உள்ள அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. 2 விட்டது போக பேலன்ஸ் 9 கொஸ்டின் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 2 மார்க் அட்டன் பண்ணணும், 10 மார்க். ஸோ இதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் பகுபத உறுப்பிடம் கேட்பாங்க, கலைச்சொற்கள் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுத வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்துங்க. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, ஒரு வார்த்தையை கொடுத்து அதை பேச்சு வழக்கா மாத்துங்க இல்லை எழுத்து வழக்கா மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, விடை எத்தனை வகைப்படும் அவையாவை, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அடுத்தது புறத்திணைகளில் எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 5 மார்க் இந்த 5 2 மார்க் அட்டன் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 3 மார்க் 2 3 மார்க் 2 3 மார்க். ஒன்னு செய்யுள், இன்னொன்று உரைநடை, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று 10 வினா கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் சிறுவினால ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேரா கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை எழுதிருவீங்க. இது போக நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின் சொல்றேன் பார்த்துங்க, இல்ல ஒரு 4 கொஸ்டின் சொல்றேன். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம்பெரு வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. ஜெயகாந்தன் தன் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த 2 3 மார்க் அட்டன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று மனப்பாட பாடல் வந்துடும் கட்டாய வினா. ஸோ இது போக மீத ஒரு 6 கொஸ்டின் படிக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன். தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டர் மொழியும் பாங்கினை விளக்குக. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்திகளை எழுதுக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன். முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது சித்தாலின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஓகேங்களா? அடுத்தது மொழித்திறன் பயிற்சியிலிருந்து கேட்பாங்க ஒரு 2 2 3 மார்க். ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அணி பாத்துங்க, நிரல் நிறை அணி, ஓமை அணி, தற்குறிப்பேற்று அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சொல் பொருள் பின்வர் நிலை அணி, இதெல்லாம் பாத்துங்க. அடுத்தது ஆற்று நீர் பொருள்கோள் சான்றுடன் விளக்குக. அழகிட்டு வாய்ப்பாடு பாத்துக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கட்டுரை அண்ட் இம்பார்ட்டன்ட் நெடுவினால இருந்து கேட்பாங்க. அண்ட் கட்டுரை வினா, கடிதம் எழுதுதல், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிலது கேட்பாங்க. செய்யுள்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதை நான் சொல்றேன் என்னன்னு. ஸோ செய்யுள் நெறி வினா பொறுத்தவரை முல்லைப்பாட்டு பார்த்துங்க, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மலைப்படுகடம், இதுல இந்த 4ல உள்ள நெடுவினா இருக்கும். இப்ப சிலப்பதிகாரத்துல ஒரு நெடுவினா இருக்கும், கம்பராமாயணத்துல ஒரு நெடுவினா இருக்கும், மலை விடுகடாம்ல ஒரு நெடுவினா இருக்கும், முல்லைப்பாட்டுல ஒரு நெடுவினா இருக்கும். இது 4ல உள்ள நெடுவினாவை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த 8 மார்க் அட்டன் பண்றதுக்கு எது இம்பார்ட்டன்ட் சொல்றேன். உங்க உரைநடையை பொறுத்தவரை உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருதோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. அடுத்தது நாட்டு விழாக்கள், விருதுதர போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றம், ஸோ இதெல்லாம் பத்தி ஒரு மேடை உரை எழுதுறது. அடுத்தது தமிழின் சொல்வகலம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவையை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. துணைப்பாடத்தை பொறுத்துள்ள புயலிலே ஒரு தோணி கதை பார்த்துக்கோங்க. அன்னமையா என்னும் சொல்லுக்கும் அவரது பெயருக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் எவ்வாறு காட்டுகிறது, இல்ல அந்த கதைப்பகுதி கொண்டு விரிவாக விளக்குக பார்த்துக்கோங்க. அடுத்து அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான
குருவினா கொஸ்டின் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ சாரி இம்பார்ட்டன்டான நெடுவினா 8 மார்க் கொஸ்டின். ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதனால எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து 1 வேர்ட் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன், இது படிக்கிறதுக்கு என்னென்ன இது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த 95+ங்கிறத அட்டன் பண்ணலாம். ஸோ இது போக நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2-3 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. ஸோ மேக்ஸிமம் அதுலேருந்து வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ ஸோ மச்.